அது சலனப்படும் போதுதான் அது இயல்பாகவே அது சத்தம் உண்டாகுவதற்கான நிலையை அது பெறுகிறது. அந்த சத்தம் உருவாக்கக்கூடிய அந்த மூலாதாரம் அந்த இடத்திலிருந்து தான் எல்லாமே ஒரு அடிப்படையில ஆரம்பமாகிறது. நம்ம எந்த செயல் செய்தாலும் கணபதியை முதல்ல பிரார்த்தனை பண்ணிட்டு செய்யணும்ன்ற மாதிரி அது உலகத்துல சொல்லி வருகிறார்கள். அப்ப ஏதோ ஒரு செயல் செய்யணும்னா அது மனதாலும் வாக்காலும் அது செயலாலும் எல்லாமே ஒருநிலைப்பட வேண்டும் இல்லையா? அப்ப அந்த செயலை பற்றி நாம் சொல்லணும், அதை பத்தி திங்க் பண்ணணும்னாலே அதுவே சப்த ரூபமாக நமக்குள்ள ஓடுகிறது. அதை 4 பேருக்கு வெளிப்படுத்தினாலே அது சப்த ரூபமாகத்தான் நமக்குள்ள அது வெளிப்படக்கூடிய நிலையை ஏற்படுகிறது. அப்ப அந்த சப்தம் உண்டாகக்கூடிய அந்த அந்த ஆதார பகுதிக்குத்தான் அதுக்குத்தான் மூலாதாரம், அதுக்கு கணபதி. முதல்ல பிள்ளையார கும்பிட்டுட்டு நம்மளுடைய எல்லா வேலையும் ஆரம்பிங்கன்னு சொல்லுதுன்னு. அடிப்படை அதுதான் அது. நமக்குள் அந்த மனதினுடைய எண்ணங்கள் இயல்பாகவே அது நமக்குள்ளேயே அது கேட்கின்றது. ஒரு காது கேட்காத இயல்பாகவே ஒரு செவிடு நிலையில இருக்கக்கூடியவர் கூட சிறிது அவர்களுக்குள் ஓடக்கூடிய அந்த எண்ணமானது அவர்களுக்குள் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறது இது. அப்ப அடிப்படை அதுதான் மூலாதார கணபதி. அப்ப அந்த எண்ணம் தான் அவருக்கு செயலாக மாறுகிறது இது. அப்ப அந்த எண்ணம் தான் வார்த்தையாக மாறுகிறது. அதுதான் செயலாகவும் மாறுகிறது. அப்ப அடிப்படையில அந்த கணபதி அப்படின்னு என்று சொல்லக்கூடிய அதுதான் இந்த உலகத்துல சொல்லி வர்றது. உங்க கணபதி வழிபாடு முதல்ல பண்ணிட்டு தான் மத்த வேலையை செய்யணும்னு சொல்றது. இதுக்கு அடிப்படையான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த சப்தம் உண்டாகக்கூடிய அந்த இடத்துக்குத்தான் மூலாதாரம் என்று சொல்றது. அங்கிருந்துதான் நமக்குள் எந்த செயல்படுத்தத்துக்கும் வெளி உலகத்துல வியாபிக்கத்திற்கும் அகங்காரமும் உண்டாகக்கூடிய அதுதான். அகங்காரம் இல்லாமல் எந்த ஒரு செயலையும் செய்ய முடியாதது. ஆனால் அது தேவையான அளவு தான் இருக்க வேண்டும். ஒரு ஜாக்கிரதை என்ற நிலைமையில தான் இருக்க வேண்டும். ஒரு ஜாக்கிரதை நிலைமை இல்லாமல் இருந்து அந்த அகங்காரம் என்பது செயல்பட்டால் அது அதுக்கு ஜீவனுக்கும் அது நன்மை கிடையாது. இந்த புற உலகத்துக்கும் அது நன்மை கிடையாதது. அப்ப அந்த அகங்காரம் உருவாகக்கூடிய அந்த மூலாதாரம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு தான் அடிப்படையில பாத்தீங்கன்னா அது கணபதி அதனுடைய இருப்பிடம். அந்த இடத்துல தான் சப்தம் உண்டாவுது. அப்ப எந்த செயலுக்கும் உலகத்தினுடைய அடிப்படை ஆதாரத்துக்கும் அது இயங்குவதற்கும் காரணமாக இருக்கிறது அந்த கணபதியினுடைய இருப்பிடம் அப்படின்னு சொல்றது. அந்த கணபதி ருத்ர பீஜ ரூபியாகும். ருத்ரன் என்றால் சிவன் அது. அப்ப சிவனுடைய பீஜ ரூபி விதை, பீஜன்னா விதைன்னு சொல்லலாம், வித்துன்னு சொல்லலாம். உங்களுக்கு பீஜ ரூபியாக ருத்ரன் என்றால் சிவன். சிவனுடைய பீஜ ரூபமாகும் அந்த கணபதி அது. ருகாரம் என்றால் என்னன்னு பாத்தீங்கன்னா அக்னின்னு அந்த அர்த்தம் அது. அப்ப அக்னி சுரூபமாகி திரவிக்கின்ற பீஜமாகம் தான் அதுதான் சப்தம். அப்போ நமக்குள் இருக்கக்கூடிய அக்ஷரம் என்ற நிலையிலிருந்து ஆகாசம், ஆகாசத்தில் அது சலனப்படும் போது தான் ஜீவன் ஆகிறது. அந்த ஜீவன்ல இருந்து தான் அக்னி அந்த உருவாகிறது. அத பாத்தீங்கன்னா அதுதான் ருகாரம் என்றால் அக்னி. அந்த அக்னி சுரூபமாகி திரவிக்கின்ற பீஜமாகும் அந்த சப்தம் அது. இந்த விதம்தான் கணபதி சிவனுக்கு புத்திரனாகிறது. அப்ப அந்த ஜீவன்ல இருந்து தான் அந்த வாயுவிலிருந்து தான் அக்னி உண்டாகுது. அந்த ஜீவன்ல இருந்து தான் அந்த அக்னி உண்டாகுனது. அதாலதான் பாத்தீங்கன்னா ஜீவனாய்தான் சிவன் சொல்றோம். அந்த சிவனிலிருந்து அந்த சத்த ரூபமாக அந்த அக்னி ரூபமாக உருவாவதுதான். அப்ப சிவனுடைய புத்திரன் கணபதி அப்படின்னு சொல்றதுக்கு இதுதான் காரணம். அது அடுத்தது பாத்தீங்கன்னாலும் அந்த குகன் என்றால் குகையில் வசிப்பவன். குகை என்றால் சுழுமுனை, அதாவது புருவ மத்தியமம். அப்ப திரிநேத்திரம் என்றால் சுழுமுனை நேத்திரம், அதாவது 3ஆம் கண். அப்ப அததான் பார்த்தீங்கன்னா குகன் என்றால் குகையில் வசிப்பவன். பொதுவாவே எல்லாமே நம்ம ஒரு குகை உள்ள போயிட்டு தியானம் பண்ணா நல்லா நிலையில வரும். நல்லா சீக்கிரம் நமக்குள்ள வந்து தியானம் என்பது சீக்கிரம் செட் ஆகும். ஒரு மத்த இடத்துல விட குகைக்குள்ள அதிக வைப்ரேஷன் இருக்கு. நம்ம சொல்றோம் அது புற உலகத்துல. உண்மையில நமக்குள் இருக்கக்கூடிய அந்த குகை எதுன்னு பாத்தீங்கன்னா நமக்குள் இருக்கக்கூடிய அந்த சுடுமுனை தான் நமக்குள் இருக்கக்கூடிய அந்த புருவ மத்தியம்தான் நமக்குள் இருக்கக்கூடிய அந்த குகை. அதல முறையாக பயணிப்பதற்கு
நம்ம ஆரம்ப காலங்கள்ல அது வெளியில இருந்து நம்ம சப்போர்ட் எடுத்துக்கிறோம். ஏதோ ஒரு மலை மேல போகுதோ, ஒரு குகைக்குள்ள இருந்து தியானம் பண்றதோ, இது ஆரம்ப காலங்களுக்கு வேணா இது சப்போர்ட்டாக இருக்கும். ஆனால் உண்மையில பார்த்தீங்கன்னா, நமக்குள் இருக்கக்கூடிய அந்த குகையில தான் நம்ம வந்து முழு கவனம், அந்த சுழு முனையில் தான் நம் முழு கவனத்தோடு நாம் அந்த இருக்கும்போது மட்டும் தான் நீங்க குகைன்றதுல எங்க இருந்தாலும் உங்களுக்கு வந்து எளிமையாக அந்த தியானம் என்பது கைகூடும் அது. அப்ப அந்த முழு கவனத்தையும் ஒரு ஆழமான அந்த அமைதி நமக்குள்ள உருவாகணும்னா, நமக்குள்ள அந்த கதி எடுக்கும் போதும், அந்த ஒரு நம்ம பொதுவாவே இயல்பாவே ஜெபம் செய்யும் போதும், அது முழு கவனம், அந்த உடலிலும் அது முழு ஜாக்கிரதை, ஒரு அசையாத நின்று அமர்றது, முத்திரை கலையாத நிக்கிறது, கண்ணுடைய பொசிஷன் கரெக்டான நிலையில நிக்கிறது, முழு கவனம் அந்த புருவ மத்தியத்துல, அந்த கதியிலயும் நம்ம முழு கவனம், நம்மளுடைய அந்த முழு அந்த அந்த பிராணனாகிய சக்தி பல்வேறு நிலையாக பிரிந்து அது வெளியில வியாபிக்க விடாமல் அது முழுமையாக அது உற்பத்தியான இடத்திலேயே அது கவனம் வைத்து செய்யும் போதுதான் அந்த சுழுமுனையில் அதுதான் உண்மையில நம்ம குகைக்குள் இருந்து தபம் செய்கிறோம். அதுதான் உண்மையான அர்த்தம் அதுதான். அப்ப அதுக்குத்தான் அது முழு பலன் அது. ஆனால் வெளியில் இருக்கக்கூடிய ஒரு மலையில் சைடோ ஒரு காட்டு பகுதியிலோ இருக்கக்கூடிய அந்த மாதிரி குகையிலிருந்து தவம் செய்தல் என்பது அது ஒரு ஆரம்ப காலங்களுக்கு அது வெளிப்புறம் உள்ள ஒரு அமைதியான சூழ்நிலை தேவைப்படும். நம்மளே அது உருவாக்கின்னு வெளி சூழ்நிலையை உருவாக்கி விட்டு பிறகு நாம் தவத்துக்கு நாம் செல்கிறோம். சுழுமுனை தவத்துக்கு செல்லக்கூடிய அந்த அமைப்பை பெறலாம். ஆனால் உண்மையில அந்த குகை தியானம் என்பது யார் ஒருவர் சதா சர்வ காலமும் தன்னுடைய புருவ மத்தியத்திலேயே அது முழுமையாக கவனத்தோடு இருந்து செயல்படுகிறாரோ அவர்தான் உண்மையில குகைக்குள் வசிக்கக்கூடியவர். அவருக்குத்தான் இயல்பாகவே தனக்குள்ள அந்த அந்த அடங்கிய மனமாக இருக்கக்கூடிய நிலையும் அதுதான் அது பெற்றுத்தரும் அது. அப்ப அத்தகைய அதுதான் உண்மையான குகை என்பது எதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய சுழுமுனையாகிய அதுதான் புருவ மத்தியம் அது. அதுதான் திரிநேத்திரம் என்றால் சுழுமுனை. நேத்திரம் அதாவது மூன்றாவது கண் அதுதான் சுழுமுனை. அப்ப அதுதான் பாத்தீங்கன்னா அது பாலேந்து என்றால் அதாவது அபான சந்திரன் அதாவது பாத்தீங்கன்னா அதாவது அபான மனம். அப்ப வந்து அந்த மனமானது இயல்பாகவே அது ஏங்குச்சுனாலே அது அபானனாக அது மாறிவிடும். அது எந்த மனம் அது இயல்பாகவே அதனுடைய உற்பத்தி ஸ்தானத்திலேயே அது லயப்படுகிறதோ அப்போதான் அது பிராணன் பிராணனாகவே நிலைப்படுகிறது. எந்த மனம் அந்த சமீரணன் கதிலே எண்ணமாக விடாமல் அந்த பிராணனாகவே இருந்து மேலும் கீழும் நாம் நடத்தும் போது மட்டும்தான் பிராணன் பிராணனாகவே நிற்கிறது. எப்போது முழுமையாக அது பிராணனாகவே அது எண்ணங்களாக மாறாமல் இருக்கிறதோ அப்ப பாத்தீங்கன்னா மனம் என்பது இயல்பாகவே அடங்கிய மனமாக அதை வந்து ஈஸ்வரனோடு அது பயணிக்கக்கூடிய நிலைக்கு அது தகுதி பெறுகிறது. எப்ப அது அந்த பிராணனானது அது எண்ணமாக அது மாறிச்சோ அப்பயே வந்து அது இயங்கக்கூடியது மனமாகுகிறது. அது வெளியில வியாபிக்க தொடுகிறது. அது மாயை என்ற அந்த உலகத்தில் திரும்ப திரும்ப அது மாட்டிக்கொள்கிறது. அப்ப உண்மையில அந்த மனமானது பாத்தீங்கன்னா அடங்கிய மனமாக ஆகும் நிலைதான் அது பிராணன் உற்பத்தியான இடத்திலேயே அது நிலைநிறுத்தும் போது மட்டும்தான் அது உண்மையான அந்த மனமானது அது பிராணன் என்ற அபானனாக விடாமல் பிராணனை பிராணனாகவே நிலைநிறுத்தக்கூட அது உண்மையான பிராணாயாமமும் ஆகிறது. அதுதான் ஈஸ்வரனோடு ஐக்கியமாகக்கூடிய அந்த தன்மையும் அந்த ஜீவனுக்கு அது பெற்று தருகிறது. இதுதான் வந்து கணபதி என்ற முறையில பாத்தீங்கன்னா இந்த உலகசேம பிரயாசிக்கல ஞானபிரா வந்து தெளிவுபடுத்தி இருக்கிறார். இது அடுத்தது பாத்தீங்கன்னா மகாபாரதம் இந்த தலைப்புகளை பாத்தீங்கன்னா ராஜாக்கள் ரெண்டு விதம். ஒண்ணு பாத்தீங்கன்னா சூரிய வம்சம், ஒண்ணு சந்திர வம்சம். அந்த ரெண்டு வம்சத்துக்குடைய இருக்குதுன்னு சொல்லிட்டு அது ஒரு இப்போ பொதுவா அது உலகத்துல அது நடைமுறையில இருக்கக்கூடியது நிலை அது. அப்போ சந்திர வம்சத்தினர் அது 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 யாருன்னு பாத்தீங்கன்னா அத்திரி வம்சத்தில் பிறந்தவர் என்று கூறுகிறார்கள். அதை பாத்தீங்கன்னா அத்திரி என்றால் ஆ பிளஸ் திரி அதாவது அக்ஷரம். அக்ஷரம் என்றால் அது சிவன் என்றோம். அப்ப திரி என்றால் மூன்று. அதாவது பாத்தீங்கன்னா அக்ஷரத்திலிருந்து உண்டான மூன்று குணங்களாகும். அப்ப அந்த மூன்று குணங்கள் எதுன்னு பாத்தீங்கன்னா சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம் என்ற அந்த மூன்று குணங்கள். அதுதான் அந்த
3 குணங்கள் தான் அது மனமாக மாறுகிறது. அதுதான் சக்தியாகவும் அதுதான் மாறுது. அப்ப அதுதான் மனம்தான் அபானன் ஆயிடுச்சு. அதுதான் சந்திரன் சொல்லிட்டு சொல்லுது அது மனதுக்கு அது. பிராணனை சூரியன் சொல்லுது. அபானனை சந்திரன் என்று சொல்லுது அது. அப்ப சிவன் அப்ப அதுக்குதான் பாத்தீங்கன்னா, சிவனுடைய உருவ போட்டோல பாத்தீங்கன்னா, அந்த சந்திரனை பெரிய ரூபமாக தலையில அணிந்திருக்கிறத பார்க்கலாம் அது. அந்த 3 குணங்களும் அந்த சிவனில் அடங்கும் போதுதான் அது பூரண சந்திரன் அந்த இடத்துல உதிக்கிறது. இதுக்குதான் என்னன்னு சொல்லுவதுன்னா, சந்திர வம்சத்து அரசர் அத்திரி வம்சத்தில் பிறந்தவனானது அப்படின்னு சொல்றதுக்கு அதுதான் சந்திர வம்சத்துல பிறந்தவங்க அரசர்கள் அப்படின்னு சொல்றதுக்கு இதுதான் உண்மையான காரணம் ஆகும். ஆனா பொதுவா நம்ம உலகத்துல சூரிய வம்சம் சந்திர வம்சம் அப்படின்னு சொல்றதுல நம்ம எதுவோ வெளியில் காணக்கூடிய அந்த சூரியனையோ சந்திரனையோ அந்த பரம்பரையில இருந்து பிறந்தாருன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அது உண்மையான அர்த்தம் எதுன்னு பார்க்க சொல்ல பாத்தீங்கன்னா, அந்த முக்குணங்களாக அது மனமாக வியாகிப்படுது. அந்த மனதை தான் சந்திரன் சொல்லுது. அந்த சந்திரன் தான் தன்னுடைய பிறையில் சூடியிருக்கிறார் அந்த சிவன் என்பது. அப்ப அந்த அந்த மனம்னுடைய அந்த சக்தியை வெளியில வியாபிக்க விடாமல் தனக்குள்ளேயே அது நிலைநிறுத்தும் போதுதான் அதுதான் சிவசக்தி சொரூபமாக நிற்கக்கூடிய அந்த நிலைதான் அது. அப்ப அத்திரி வம்சத்தில் அந்த மாதிரி இருக்கிற அரசரை தான் உண்மையில அத்திரி வம்சத்தில் அதாவது சந்திர வம்சத்தில் பிறந்தவராது அப்படின்னு அவங்களதான் சொல்றது. அவர்களுடைய தேசம் எதுன்னு பார்த்தீங்கன்னா உத்தர தேசம். அப்ப உத்தர தேசம் என்றால் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வடக்குன்னு ஆகுது. அங்குதான் இமயம் இருக்கிறது. அங்கதான் சக்தி சன்னிதானம் இருக்கிறது. அப்ப இமயம் என்பது நம்ம என்ன நினைச்சிட்டோம், இந்தியாவுக்கு மேல் பாகத்தில் இருக்கக்கூடிய இமயமலை அங்கதான் கைலாயம் இருக்கிறது, அங்குதான் சிவன் இருக்கிறாரு அப்படிதான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அது வெளியில அது உதாரணங்களுக்காக அது உலகவாசி மக்களுக்காக தான் அது கொடுக்கப்பட்டது. ஆனா உண்மையில அவரவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சிரசு என்ற பகுதியில அந்த புருவ மத்தியம் என்ற பகுதியில மட்டும்தான் அங்கதான் உண்மையான அவரவர் இருக்கக்கூடிய அந்த ஜீவன் உற்பத்தியாகக்கூடிய இடம்தான் அது உண்மையான அவர்கள் இருக்கக்கூடிய இமயமலை. அதுதான் அவர்கள் இருக்கக்கூடிய அது கைலாசம். அதுதான் உண்மையான அவர்களுக்கு உத்தர தேசம். அப்ப உத்தரம் என்றால் பொதுவாவே அது வடக்குன்னு சொல்றது. அதுதான் அவரவர்கள் இருக்கக்கூடிய அந்த வடபாகமாகிய அந்த மேல் பாகம். அதுதான் பூர்வ மத்தியம் சொல்றது. அங்குதான் இமயம் இருக்கிறது. அங்குதான் சக்தியினுடைய சன்னிதானமும் அங்கதான் இருக்கிறது. சக்தியினுடைய சன்னிதானம்னாலே அது மனம். அந்த மனதினுடைய உற்பத்தி ஸ்தானம் மனம். அங்கிருந்துதான் செயல்படுது. ஜீவன்ல இருந்து அது அங்கிருந்துதான் அது வெளிப்படுது. அந்த புருவ மத்தியத்துலதான். அதுக்குதான் பாத்தீங்கன்னா அதுக்கு சக்தியினுடைய சன்னிதானம் சொல்றதுக்கு அதுதான் அந்த இடம் தான் உண்மையில பாத்தீங்கன்னா சிவனுடைய சன்னதி, சிவசக்தி ஸ்வரூபத்தினுடைய சன்னதி அங்குதான் இருக்குது. அதற்கு அப்பால் வேற எந்த ராஜ்யமும் கிடையாது. இந்த மாதிரி பார்க்கும்போது இமாலயம் என்பது இந்தியாவினுடைய வடக்கில் உள்ள மலை இடுக்குகள் என்பது கிடையாது. அப்போ அங்க இருக்கக்கூடிய தூரம் அது உத்தர தேசம். அந்த உத்தர தேசம் தூரம் அது தூரமாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது இங்க இருந்து பார்த்தா எங்கேயோ ரொம்ப தொலைவுல இருக்கிற மாதிரி இமயமலை இருக்கிற மாதிரி அங்கிருந்து கைலாயம் போன்ற மாதிரி ஏதோ ஒரு 3000 கிலோமீட்டருக்கு அப்பால இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தோணுது. ஆனா உண்மையில அது தூரம் கிடையாது. அவரவர்களுக்கு இருக்கக்கூடிய அது சமீபமாக இருக்கக்கூடிய அந்த புருவம் மத்தியம்தான் உண்மையான அருகில் இருக்கக்கூடிய இடம்தான் உண்மையில அவர்களுடைய கைலாயம். அவரவர்கள் இருக்கக்கூடிய இமயம் அதுதான் அங்கதான் இருக்குது. அதுதான் உண்மையான அது வடக்கு பிரதேசம். அதான் உத்தர தேசம் அததான் சொல்லுது. அது நம்ம ஜடத்துக்கு நேரே அதுதான் உயர்ந்த பகுதியில் சிரசு. அந்த உத்தர தேசம் என்பது உண்மையில அது சிரசு தான். அதுதான் இமாலயம். அங்குதான் சிவன் இருக்கிறாரு. அதுதான் உண்மையான குருக்ஷேத்திரம். ஆனா இந்தியாவுல பார்த்தீங்கன்னா ஒரு சேத்திரம்னு ஒரு ஊர் இருக்கிறது. அங்கதான் மகாபாரதத்தினுடைய போர் நடந்தது. இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு வராங்க. அது பொதுவாக பாத்தீங்கன்னா அது சாதாரண ஒரு அறியாமையில் இருக்கக்கூடிய அந்த உலக மக்களுக்காக அது சொல்லப்பட்டதுதான தவற இருந்தது. அது உண்மையில அவரவர்களுக்கு கூடிய அந்த குரு சேத்திரம் என்பது அந்த மனம் உற்பத்தியாகக்கூடிய அந்த இடத்தை தான் உண்மையில
அது குருக்ஷேத்திரம் என்பது. அங்குதான் மகாபாரத போர் நடைபெற்றதுன்னு சொல்றாங்கன்னா, அவரவர்களுக்கு கூடிய அந்த ராக துவேஷங்களுக்குடைய அந்த போராட்டம் தான். அதன் மூலமாக ஜீவசக்தி விரயமாகறது தான் அந்த குருக்ஷேத்திரம் என்று சொல்றது. அப்ப அத நம்ம தனக்குள்ள அது நிலை நிறுத்திக்கணும். அப்போ பாத்தீங்கன்னா பிராணனை விடாமல் அது நமக்குள்ளேயே அது பிராணாயாமமாக செய்து கதியாக செய்து ஈரணனாக அதை நிலைநிறுத்தும் போதுதான் அது உண்மையான ஒரு அமைதியான அது குருஷேத்திரமாக அவருடைய அந்த புருவ மத்தியம் என்பது அமைகிறது. அப்போ அது குருஷேத்திரம் அதுதான் தர்மக்ஷேத்திரக்கு, அதாவது அதுதான் குருக்ஷேத்திரம் தர்மக்ஷேத்திரம்னா ஜீவன் தான் நமக்குள் இருக்கக்கூடிய அது இயல்பான அந்த ஜீவனை காப்பாற்றுவது தான் நமக்குள் இருக்கக்கூடிய அது உண்மையான அது தர்மம். அதுதான் தர்மம்னு சொல்றது. வெளியில செய்யக்கூடிய தான தர்மங்கள் என்பது கூட உண்மையான தர்மங்கள் என்பது கிடையாதது. அந்த ஜீவனுக்குரிய அந்த தர்மம் என்பது எதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஜீவனை அதனுடைய உற்பத்தியான இடத்திலேயே அதை நிலைநிறுத்துவது தான் அது உண்மையான அது ஜீவனுடைய அது தர்மம். அது அப்பதான் அந்த ஜீவனை அது எங்கிருந்து வந்துன்னா அது ஈஸ்வரனோடு அக்ஷரம் என்ற நிலையிலிருந்து தானே வந்தது. அதை திரும்ப அங்கேயே போய் சேர்ப்பது தான் உண்மையான அது தர்மம். உலகத்தில் சொல்லக்கூடிய இந்த தர்மங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது மாயையினுடைய அது தர்மமாகத்தான் இருக்க முடியப்பத அந்த தர்மத்தால பாத்தீங்கன்னா ஜீவனை காப்பாற்ற இயலாதது. அப்ப ஜீவனுடைய ஆனா உலகத்தினுடைய ஒரு அற்பனுடைய பலன்கள் ஒன்னா அது கிடைக்காது, இல்லைன்னு அது மறுக்க முடியாதது. ஆனா அது ஜீவனை காப்பாற்றக்கூடிய அது ஜீவனுடைய அது தர்மத்துக்கு அது செட் ஆகாதது. அப்ப உண்மையான தர்மக்ஷேத்திரம் எது நமக்குள்ள அது குருக்ஷேத்திரம் எதுன்னு பாத்தீங்கன்னா, நமக்குள் இருக்கக்கூடிய அந்த வடக்கு பாகமாக அது மேல் பாகமாகிய அந்த ஜீவன் இருக்கக்கூடிய அந்த இடம்தான் உயிர் தான். அந்த உயிர் தான் அது உண்மையான அது தர்மம் என்பது. அப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா விஸ்வாமுத்திரன், விஸ்வ பிளஸ் அமித்திரன், அதாவது விஸ்வாமுத்திரன் பாத்தீங்கன்னா உலக விரோதியாகும். அப்ப விஸ்வாமுத்திரனாலே ரொம்ப கோவப்படுவாரு, அவருடைய சாபத்துக்கு யாரும் ஆளாக கூடாது அப்படிலாம் உலகத்துல சொல்லிட்டு வராங்க. அது உண்மையான பாத்தீங்கன்னா விஸ்வ பிளஸ் அமித்திரன், அதாவது விஸ்வாமித்திரன் உலகத்தினுடைய விரோதியாக, அதாவது ஆத்மாவினுடைய சுமிர்தம், அதாவது சுமிர்தம் என்றால் சு பிளஸ் மிர்தம், அதாவது விசேஷ மிர்தனம். அப்ப வனம் அல்லது காடு என்பது ராகதுவேஷங்களை அது எதுன்னு பாத்தீங்கன்னா, அப்போ நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ராக துவேஷங்களை அழிக்கக்கூடியது. அதை அழித்து அது நமக்குள்ளேயே அந்த விஸ்வம்பரமான அது விஷ்ணுன்னு வேற ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம் அதுல. அப்ப அது தனக்குள்ளேயே அந்த வெளியில் வியாபிக்கக்கூடிய அந்த உலகத்தை அது வியாபிக்க விடாமல் அது தனக்குள்ளேயே அது நிலையை நிறுத்தும் போதுதான் அது விஸ்வ அமிர்தனாக அதுவே மாறுகிறது. அப்ப அந்த மாதிரி பாத்தீங்கன்னா உலகம் உற்பத்தி ஆகிறது இல்லை. உற்பத்தி ஆனாதான் உற்பத்தி ஆகாமல் நம்ம தடுக்கிறதுனா அதுதான் அந்த உலகத்துக்கு அது விரோதியாக அந்த விஸ்வாமித்திரன் என்பவர் வருகிறார். அப்ப அது உலகத்துக்குத்தான் விரோதி, அது ஜீவனுக்கு அது கிடையாதது. அப்ப அது மாயைக்கு தான் அது விரோதியாக வரன்ற மாதிரிதான். அதுதான் அந்த விஸ்வாமித்திரன் விஸ்வ பிளஸ் அமிர்தன் என்பதனுடைய அதுதான் அதனுடைய அர்த்தம். சுமிர்தம் பாத்தீங்கன்னா அது விசேஷ மித்திரம். அதாவது பொதுவா பாத்தீங்கன்னா நமக்குள் இருக்கக்கூடிய 72,000 கோடி ரிஷிகள் என்பது எதுன்னு பாத்தீங்கன்னா நமக்குள் இருக்கக்கூடிய அந்த நாடி நரம்புகளை தான் அதை மாதிரி சொல்றது. அப்ப அந்த நாடி நரம்புகள் அது இயக்கத்துக்கு எது காரணமாக இருக்கிறது, அதன் மூலமாகத்தானே நமக்குள்ள பாத்தீங்கன்னா அது ஏங்குனாலே நமக்குள்ள ஒரு சப்தம் என்ற நிலை உருவாகுது. அதன் சப்தம் உருவாச்சுன்னா அது சலனப்படுகிறது, அது வெளியில படுகிறது. அப்படின்னு அந்த நிலையில பார்த்தாலும் சரி நம்மளுடைய அந்த பிராணனுடைய அது நஷ்டத்துக்குத்தான் அது இதுவாகுது. அப்ப அந்த மாதிரி அசைய விடாமல் அந்த பிராணனை அது இருக்கவே தானே அத்தனை நாடி நரம்புகள் நமக்குள்ள அது உருவாகுது. அது கீழ்நிலை படவேதான இதுவே ஏற்கனவே பார்த்திருக்கோம். சுழுமுனையிலிருந்து தான் அந்த முதல் பாகம் ஒரு கர்ப்ப பாத்திரத்துல ஒரு ஜீவனுக்கு அது உருவாகுது சுழுமுனை. அதிலிருந்து அந்த பிராணன் கீழ்நோக்கி வியாபிக்கும் போதுதான் நமக்கு கை காலு உடம்பு மற்ற பாகங்கள்லாம் கீழ்நோக்கி தான் பிறகு அந்த கர்ப்ப பாத்திரத்துல உருவாகுதுன்ற முறையில் நம்ம பார்த்திருக்கோம். அது காரணம் என்ன, அது கீழ்நோக்கி அந்த பிராணன் அசைவு நிலையில இருக்கவே தானே அந்த மாதிரி உருவாகுது.
அப்ப அதுதான் பாத்தீங்கன்னா, அதுக்கெல்லாம் தான் அந்த விஸ்வாமித்திரன் அப்படின்றது எதுன்னு பாத்தீங்கன்னா, அப்ப அந்த உலகத்தினுடைய அந்த மாயையினுடைய அது லாக் ஆவறதுக்கு தானே இந்த ஜீவன் இந்த பிறப்பு என்ற நிலையில வந்து இந்த உடம்பு என்றது அகங்காரம் என்பது இயல்பாக உருவாகுது. அப்ப அதுக்கு எதிரி தான் அந்த விஸ்வாமித்திரன் அது ஜீவனுக்கு வந்து விசேஷ மித்திரம். அது வந்து ஜீவனுக்கு பார்த்தீங்கன்னா, அது விசேஷமான அது ஈஸ்வரனோடு ஐக்கியமாகக்கூடிய மித்திரம் என்பது ஒரு நட்பு நிலை. அதுக்கான அது சப்போர்ட் பண்ற நிலை தான் அது விசேஷ மித்திரம் என்று சொல்றது. அப்ப அந்த அது உண்மையில அந்த 72,000 நாடி நரம்புகள் என்று பார்த்தீங்கன்னா, அது ரிஷிகள்னு சொல்லிட்டு அத சொல்றாங்க. அது எதுன்னு பார்த்தீங்கன்னா, உண்மையில வந்து பார்த்தீங்கன்னா, நமக்குள் இருக்கக்கூடிய அந்த நாடி நரம்புகள் தான். அப்ப பாண்டவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 மகா குணங்களத்தான் வந்து பாண்டவர் அப்படின்னு சொல்றது. அப்ப தர்மனுக்கு வந்து பொறுமையான உயிருக்கு தான் தர்மம் சொல்றது. பீமனுக்கு வந்து தீரமான உயிர். அர்ஜுனனுக்கு பாத்தீங்கன்னா தயவான உயிர் தயனா இரக்கமான உயிர் நகுலனுக்கு பாத்தீங்கன்னா சந்தோஷமான உயிர். சகாதேவனுக்கு பார்த்தீங்கன்னா சத்தியமான உயிர். இவர்கள் 5 பேருமாக ஒரு பெண்ணை மணந்திருக்கிறார் அப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னா, அது யார் பாத்தீங்கன்னா அவள்தான் பாஞ்சாலின்னு சொல்றது. அவள் 5 குணங்களிலிருந்து பிறந்தவளாகும். இப்ப என்னென்ன குணங்கள் பாத்தீங்கன்னா, பொறுமை அந்த பாஞ்சாலிக்கு இருக்கிறது. தீரமான உயிர் அஹ் அடுத்தது தயவான உயிர் சந்தோஷமான உயிர் சத்தியமான உயிர் இந்த 5 குணங்களும் அது ஒருங்கிணைத்து பிறந்தவள் தான் அது பாஞ்சாலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. அப்ப அந்த பாஞ்சாலி அப்படின்னாலே இயல்பாவே அதுக்கு ஆனந்தம் என்று சொல்றது. அதாவது பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து ஆனந்தம் என்பது எதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல அமைதி அது சாந்தம் என்று சொல்றதுதான் இந்த இடத்துல ஆனந்தம். அமைதியில் ஆனந்தம் தான் இது சொல்றது. அப்ப குந்தி என்பவர் யார்? அந்த 5 பஞ்ச பாண்டவர்களை ஈன்றவள் தான் குந்தின்னு சொல்லிட்டு நம்ம மகாபாரதத்துல சொல்றோம். அது குந்தி என்பது யாருன்னு பாத்தீங்கன்னா, கம்மிலிருந்து உதித்தது. அதாவது கம் என்றால் ஆகாயம். அப்ப ஆகாயத்திலிருந்து உதித்தவள் யாருன்னா அது எதுன்னு பாத்தீங்கன்னா, நமக்குள் இருக்கக்கூடிய இந்த பிண்டாண்டம். இந்த உடம்பு தான் அந்த பிண்டாண்டம் சொல்லுது. இந்த பிண்டாண்டத்தில் தான் இந்த வாயுவானது நமக்குள்ள அது சலிக்கிறது. அந்த மாய்வை சலிக்காமல் திருப்பி அடக்கும் போது தான் அந்த பொறுமை முதலான இந்த பஞ்ச குணங்களான ஏற்கனவே பஞ்ச பாண்டவர்கள் சொன்னமே அந்த குணங்கள் உண்டாயினது. அப்போ அதுல பாத்தீங்கன்னா காதின் வழியாக கர்ணன் உண்டாயினான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு உதாரணமாக கர்ணனுக்கு ஞானப்பிர இந்த இடத்துல தெளிவுபடுத்துறாரு. கர்ணன் என்றால் கேள்வி. கர்ணனாகிய அந்த சப்தத்திலிருந்து தான் ராக துவேஷங்கள் என்பது அது உண்டாவுது. அப்ப அந்த கர்ணனாகி அந்த சப்தம் கர்ணனை வந்து அந்த சப்தம் கேள்வி அந்த சப்தத்திலிருந்து தான் கேள்வி உண்டாவுது. அதுல இருந்து ராக துவேஷங்கள் உண்டாவுது. அவதான் இன்னொரு அப்போ அந்த அந்த ராக துவேஷத்தாலதான் 100க்கு பேர்களுக்கு அச்சாணியாக திகழாள் யாருன்னா அது என்ன துரியோதனன் என்று சொல்றமே ஒரு 100 உடன்பிறப்புகள் துரியோதனுக்கு இருக்குதுன்னு சொல்றாங்களே. அப்ப அந்த சப்தம் தான் கேள்விகள் தான் நமக்குள் இருக்கக்கூடிய அந்த ராக துவேஷங்கள் தான் அது 100 பேர்களுக்கான அச்சாணி போன்ற நிலைன்னு பார்த்தீங்கன்னா 100 அந்த துரியோதனர்களாக அவருடைய சகோதரர்களாக உருவாகினார்கள் அப்படின்றதும். அப்போ எல்லா சக்திகளும் இவன் அறிந்தே நடைபெறுகின்றன. அதாவது இவன் அறியாதபடி எந்த சக்தியும் நடைபெறவில்லை. அப்ப பாத்தீங்கன்னா அக்ஷரம் என்ற நிலையிலிருந்து ஜீவன் உண்டாவது, ஜீவன்ல இருந்து சலனம் உண்டாவது, அதுல இருந்து சப்தம் உண்டாவது, சப்தத்திலிருந்து ராகத்வேஷங்கள் என்பது இயல்பாவே உண்டாவது. அதன் மூலமாகவே நம்ம பிறவியில திரும்ப திரும்ப மாற்றம் எல்லாமே வந்து தெரிஞ்சுத்தான் இது நடைபெறுகிறது. ஆனால் நம்ம அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத இருக்கிற நிலையில இருக்கிறதால அதுவே நம்மளுக்கு வந்து அறியாமை நிலைக்கு நம்ம அழைத்து செல்கிறது. எப்ப அறிந்து நடைபெறுகிறதோ நம்ம அறிஞ்சே நம்மளுடைய தெரிஞ்சே ஒரு தப்பு தொடர்ந்து நம்ம செஞ்சுட்டே இருக்கிறோமோ கடைசியில நம்மள அதனுடைய தண்டனை என்பது என்ன? தெரிந்தே நம்ம வந்து ஏதோ ஒரு தேவையில ஜீவசக்திய பிராணனை வெளியில வியாபிக்க விட்டு கொண்டே இருக்கிறோம் என்றால் அது அப்படிதான் கடைசியில மரணத்துக்கு தானே நம்ம அழைத்து செல்கிறது. அப்போ ஒவ்வொரு நிலையும் சரி ஆரம்பத்துல அது தெரிஞ்சுதான் நடைபெறுகிறது. ஆனா வந்து அதற்கு அந்த அதன் ஜீவனை நிலைநிறுத்த தெரியாத அதை வந்து நம்ம வந்து ஜீவனை பத்தி முழுமையாக அக்கறை எடுத்துக்காத நிலையில இருக்கிறதால
ஆனா அப்ப அது வெளியில வியாபிக்கிறது நம்மளுக்கு ஒரு பழக்கமாகி விட்டது. அது ஒரு பழக்கம் ஆயிடுச்சுன்னா, அதிலிருந்து திரும்பி மீள்வது என்பது அந்த இயல்பாவே நமக்கு வந்து ரொம்ப கடினமாக இருக்கிறது அது. ஆரம்பத்துல கூட சரி, யாராவது ஒருத்தர் சிகரெட் பிடிக்கிறாங்களோ, மது பழக்கத்துக்கு ஆளாவுறாங்கன்னா, தெரிஞ்சுதான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறாங்க. தெரியாத ஒண்ணையும் அவங்க ஆரம்பிக்கிறது இல்ல. தெரிஞ்சு ஆரம்பிச்சு, கடைசியில பார்த்தீங்கன்னா, அதே பழக்கத்துக்கு அவங்க அடிமையாயிறாங்க. கடைசியில அதுலருந்து வெளிய முடியாத நிலைக்கு கூட லாக் ஆயிர்றாங்க அது. அப்ப அதுவே அதோகதாயி செத்து போயிறாங்க. அதே மாரிதான் இந்த ஜீவனுடைய ஒரு பிறப்பினுடைய ஒரு அடிப்படை என்பது முதல்ல எல்லாமே தெரிஞ்சுதான் நடைபெற்றது. ஆனா இந்த உலகத்தினுடைய அந்த மாயையில் இருக்கக்கூடிய அந்த விருப்பத்தினுடைய ஆசையால அது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்ப ஜீவனை விட மாயையான இந்த உலகத்து மேல நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறதால, அப்புறம் எப்படி நம்ம திரும்பி அந்த ஜீவனை ஈஸ்வரனோடு ஐக்கியமாக்க கூட அந்த நிலைய நம்மளுக்கு மறந்து போயிருந்தது. காரணம் வந்து ஜீவனுக்கு நம்ம முதல்ல முக்கியத்துவம் குடுக்கல. வெளியில இருக்கக்கூடிய அந்த மாயைக்கு அது முக்கியத்துவம் குடுத்ததால தான் அந்த நிலை ஏற்படுத்துது. கட்சியில பார்த்தீங்கன்னா, நம்ம நாமளே மாயா சமுத்திரத்தில் மாட்டிக்கொள்கிறோம். அப்ப அது உண்மையில எதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா சக்திகளும் அவன் அறிந்தே நடைபெற்றன. அதாவது இவன் அறியாதபடி எந்த சக்தியும் நடைபெறவில்ல. அப்ப அது உண்மையில நம்ம திருப்பி அறியணும்னா, நமக்குள்ள அந்த ஜாக்கிரதை என்ற உணர்வு வரணும். வந்தா தான் பார்த்தீங்கன்னா, நம்ம அறியாமல் வெளியில வியாபித்த நஷ்டமாக்கக்கூடிய அந்த சக்திய நம்மளால வந்து வெளியில வியாபிக்க விடாமல் நமக்குள்ள அது நிலை நிறுத்த முடியும் அது. அந்த மாதிரி நிறுத்த முடியும். அதுக்கு தான் வந்து நம்மளுக்கு வந்து திரும்பவும் எப்போ நம்ம அறிந்தே நடைபெறுத்து எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சே நடைபெற்று ஜீவனை விரயம் செய்ததால் அது அறியாமை ஆயிடுச்சு. திரும்பவும் அந்த ஜீவனை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் நமக்குள்ள எப்பவுமே அந்த ஜாக்கிரதை உணர்வு கொண்டு வரும்போது மட்டும்தான் நம்ம ஜீவனை விரயம் செய்யாமல் இருப்போம் அது. அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த கர்ணனாகி அந்த சத்தம் இல்லாவிடில் ராக துவேஷாதி தலைவனான துர்புத்தியான துரியோதரனோ அவனுக்குன்னுடைய நண்பனான சதியான சகுனியும் அந்த இடத்துல கிடையாதது. அப்ப அதாவது பாத்தீங்கன்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய ராக துவேஷங்கள் இருக்கிறதாலதான் அந்த கௌரவர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த 100 உடன்பிறப்புக்குள்ள நமக்குடைய அது துர்குணங்களாக நமக்குள்ளேயே அது பிணைந்து இருக்கிறது. அப்ப அதிலிருந்து நம்ம விடுதலை பெற வேண்டும் என்றால், அப்ப எப்போ நம்ம அறிந்தே தப்பு செய்தோமோ, அப்ப அத தப்பு செஞ்சுட்டு ஜீவன விரயமாக்கிட்டு அறியாமையில நம்ம போயிட்டோமோ, திரும்பவும் நம்ம வந்து அறிந்தே நாம் வந்து ஜீவன நமக்குள்ள அது நிலைநிறுத்துவதற்கான பழக்கத்தை நம்ம இயல்பாகவே அது உண்டாக்க வேண்டும். அப்படி உண்டாக்கி கொள்ளும் போது மட்டும்தான் ஜீவனை நம்ம முழுமையாக காப்பாற்ற முடியும். அப்பதான் வந்து நம்மளால அந்த ஜீவனை ஈஸ்வரனோடு ஐக்கியமாகக்கூடிய அந்த நிலையும் நம்ம வந்து அடைய முடியும். அந்த நிலையைத்தான் அனைவரும் பெற வேண்டும் என ஞானபிதாவை பிரார்த்திப்போம். தொடர்ந்து நாளைக்கு நம்ம வந்து உலக சேமிப்பு பிரயாசிக்கத்துல மகாபாரதம் இந்த தலைப்பை பற்றி பார்க்கலாம். அது யாராவது ஏதாவது இப்ப ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் சொல்லலாம். ஐயா நிறைவு பண்ணிடலாங்கய்யா. நாளைக்கு ஓய்வு நாளையும் நினைவுபடுத்திட்டு நிறைவு பண்ணிருங்கய்யா. ஆத்ம நமஸ்காரம். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை பெரும்பாலும் நிலையங்கள்ல பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையில எல்லா அனைவருக்கும் விடுமுறை நாளாக இருக்கிறதால நிலையங்களுக்கு எல்லாம் ஒன்று சேர்ந்து எல்லாம் ஜபம் பண்ணக்கூடிய அந்த ஒற்றுமையுடன் சித்தவேதம் படித்தலோ ஜபம் செய்யக்கூடிய அந்த சூழ்நிலை உருவாகக்கூடிய அமைப்பு எல்லாமே ஈஸியாக இருக்கும். இதே ஒர்க்கிங் டேஸ்ல வச்சுன்னா அனைவரும் அதுல கலந்துக்கிறது என்பது ஒரு கேள்விக்குறியான விஷயமாகத்தான் இருக்கும் அது. அப்ப எப்போ நம்ம சித்த வித்தியார்த்திகள் கூட எல்லாமே அதை ஒருங்கிணைந்து அந்த ஒற்றுமையாக ஒரு கூட்டு ஜபமோ ஒரு ஒரு ஒற்றுமையாக இணைந்து சித்த வேதத்துல அவரவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சந்தேகத்துல தெளிவு பெறுதலும் இந்த ஜப வாழ்க்கையில நம்ம வந்து இன்னும் தீவிரமாக நமக்குள்ள வந்து ஆழமாக
இன்னும் முன்னேற்றம் ஏற்படுவதற்கோ இந்த ஞாயிற்றுக்கிழமை என்பது முழுமையாக நமக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலையை அது உருவாக்கும். அது என்ன, நம்ம சதா பிராணாயாமம் அதுக்கும் இந்த ஞாயிற்றுக்கிழமை நாட்கள்ல நம்ம முயற்சி பண்ணலாம். நம்ம தனிமையில இருந்து தான் அது முயற்சி பண்ணணும்ன்றது கிடையாது. எங்க தனிமையில நம்ம போனாலும் சரி, இதே மனதை தூக்கிட்டு கொண்டு தான் நம்ம பயணம் செய்யக்கூடிய சூழ்நிலை வருகிறது. அதே சமயத்துல அனைவரும் இருக்கக்கூடிய ஒரு சர்வசாதாரணமாக புகழக அந்த புழக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்களோட இருக்கும்போதும் சரி இது, இல்ல ஒரு நிலையங்கள்ல அனைவரோடும் சேர்ந்து கூட்டாக ஜபம் செய்யும் போது கூட சரி, நம்மளுடைய கவனம் அந்த முழுவதுமாக அந்த புருவ மத்தியத்திலே இருந்து இன்னைக்கு ஃபுல்லா நான் சதா பிராணாயாமம் தான் எடுப்பேன், தொடர்ந்து நான் என்னுடைய சுவாசத்தை நான் கவனிப்பேன் அப்படின்ற ஒரு உறுதி, ஒரு தீரதை ஷமா என்ற ஒரு நிலையோட இருந்து நம்மளுடைய அந்த தொடர்ந்து அந்த பயிற்சி நம்ம செய்து 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 இயல்பாகவே அது நடக்கக்கூடிய நிலைமைக்கு நம்ம கொண்டு வரணும். அதுக்கு அதுக்கு பாத்தீங்கன்னா மற்ற நாட்கள் என்பது ஒரு தொழில் ரீதியாக நம்ம உபஜீவனத்துக்காக வெளியில வியாபிக்கக்கூடிய அந்த பொறுப்புகள் என்பது அதிகமாகத்தான் இருக்கும். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை என்பது பெரும்பாலானவருக்கு பாத்தீங்கன்னா ஒரு விடுமுறை நாளாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் இருக்கிறது. அப்ப அந்த விடுமுறை நாட்களையும் சிறிது நம்ம எடுத்துக்கொண்ட இந்த சித்த வேத பயணத்தினுடைய அந்த உறுதியை நம்ம நிலைநாட்டணும்னா அதை ஒரு உபயோகம் உள்ள நாளாக நம்ம பயன்படுத்தி கொள்வது தான் அது வித்தியார்த்திகளுக்கு ஒரு சிறந்த பயணமாகத்தான் இருக்கும். அப்ப அத்தகைய நாட்களை முடிந்த வரைக்கும் யாருக்கெல்லாம் அந்த வாய்ப்புகள் இருக்கிறதோ தனக்குள்ள அந்த ஜாக்கிரதை உணர்வை உருவாக்கி கொள்ளணும்னா அந்த கூட்டு ஜபங்களும் தமக்குள் எடுக்கக்கூடிய அந்த சதா பிராணாயாமமும் மட்டும்தான் நமக்கு ஒரு துணையாக இருக்கும். அதுக்குதான் அருகிலுள்ள நிலையங்களிலோ இல்ல அவர்களும் பக்கத்தில் அருகாமையில் இருக்கும் அந்த இடங்களிலோ இருக்கும் இடத்திலிருந்தோ சதா பிராணாயாமம் என்ற பயிற்சியும் அவரவர் ஞாயிற்றுக்கிழமை நாட்ல மற்ற நாட்களை விட அதிகமாக நேரங்கள் எடுத்து அதுக்காக நம்ம பயன்படுத்தி கொள்ளணும். அதுதான் இன்னைக்கு ஞாபகப்படுத்தணுன்ற மாதிரியும், அதே சமயம் நாம் எடுத்துக்கொண்ட உறுதிமொழி உடலாலும் மனதாலும் வாக்கினாலும் எந்த விதத்திலும் சத்தியத்துக்கு விரோதமாக நாம் நடக்க மாட்டோம். சத்தியம் என்பது எது, தர்மம் என்பது எதுன்னு பாத்தீங்கன்னா இப்பதான் உயிர் என்பது பார்த்தோம். அது அப்ப அந்த உயிரை அதனுடைய உற்பத்தி ஸ்தானத்திலே அது நிலை நிறுத்தணும்னாலும் அந்த எடுத்துக்கொண்ட அந்த உறுதிமொழியும், அதே சமயம் எப்பப்பதெல்லாம் வாய்ப்புகள் கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் நமக்குள்ள பாத்தீங்கன்னா சதா பிராணாயம் நடக்கிறமான அதுக்கான ஒரு ஜாக்கிரதை உணர்வும் நம்ம உருவாக்கணும் என்பதைத்தான் இந்த இடத்துல எனக்கு ஞாபகப்படுத்திக் கொள்வது அல்லாமல் அனைவருக்கும் ஞாபகப்படுத்தவும் இதை நான் விரும்புகிறேன். தொடர்ந்து நாளைக்கு நம்ம சித்த வேதத்தினுடைய அடுத்த பகுதியில பயணிப்போம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரங்க. எல்லோருக்கும் ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். ஆத்ம நமஸ்காரம் ஐயா. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம்.